ஒவ்வொரு 24 மணி நேரத்திலும் ஒரு மாயமான தருணம் வருகிறது. அந்த நேரத்தில் பிரபஞ்சம் தன் வேகத்தை மெதுவாக்குகிறது. அந்த தருணத்தில் விழித்திருப்பவர்களுக்கு பிரபஞ்சம் தன் ஆழ்ந்த ரகசியங்களை வெளிப்படுத்த தயாராக இருக்கிறது. இது வெறும் கற்பனை அல்ல. இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நமது ரிஷிகளும் முனிவர்களும் அறிந்து தங்கள் வாழ்க்கையின் அடிப்படையாக கொண்ட ஒரு உண்மை. அந்த தருணமே பிரம்ம முகூர்த்தம், த கிரியேட்டர்ஸ் அவர், படைப்பாளியின் நேரம். இன்றைய வேகமான பரபரப்பான வாழ்க்கையில் நமது காலை எப்படி தொடங்குகிறது? அலாரம் ஒலி, முழுமையற்ற தூக்கத்தின் எரிச்சல், வரவிருக்கும் நாளின் அழுத்தம். நாம விழிப்பதில்லை, நாம தூக்கத்திலிருந்து தள்ளப்பட்டு எழுகிறோம். ஆனா சிந்தித்து பாருங்க, நீங்க ஒவ்வொரு காலையும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம், மனத்தெளிவு, ஆன்மீக உயர்வு அடிக்க ஆவலாக இருக்கும் அந்த தெய்வீக பிரபஞ்ச சக்தியுடன் விழித்தால், நம் முன்னோர்கள் ஏன் இந்த நேரத்தை அமிர்த வேளை என்று அழைத்தார்கள்? இது வெறும் மத நம்பிக்கையா, அல்லது நாம மறந்துவிட்ட ஒரு ஆழமான அறிவியல் உண்மையா? இந்த பயணத்தில் நாம் ஏன் பிரம்ம முகூர்த்தத்தில் எழ வேண்டும் என்பதை மட்டும் அறியவில்லை. நாம ஒரு ரகசியத்தின் வாசலை தட்டப்போகிறோம். அதன் அப்பால் பழமையான ரிஷிகளின் உணர்வுலகம் இருக்கிறது. நாம சாஸ்திரங்களின் தூசி படிந்த பக்கங்களை புரட்டுவோம். அதே நேரத்தில் இன்றைய நவீன அறிவியல் 1000 ஆண்டுகளுக்கு முன் சொல்லப்பட்ட இந்த மரபை எப்படி உறுதிப்படுத்துகிறது என்பதையும் பார்ப்போம். இயற்கை காலத்தின் மிக புனிதமான தருணத்தில் விழிக்க துணியும் சாதகர்களுக்காக மட்டும் உருவாக்கிய அந்த ரகசிய குறியீட்டை நாம டீகோட் செய்வோம். உங்க காலை மட்டுமல்ல, உங்க முழு வாழ்க்கையே மாற்றக்கூடிய காலச் சுழற்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு பயணத்திற்கு தயாராகுங்க. பிரம்ம முகூர்த்தத்தின் ரகசியத்தை புரிந்து கொள்ள நாம காலத்தின் நதியில் பின்னோக்கி பயணிக்க வேண்டும். அந்த காலத்திற்கு எழுத்துகள் எழுதப்படவில்லை, அறிவு கேட்கப்பட்டது. பிரபஞ்ச உணர்விலிருந்து நேரடியாக ரிஷிகளின் இதயத்தில் ஞானம் இறங்கிய காலம். இந்த தெய்வீக தருணம் குறித்து நாம முதலில் காண்பது வேதங்களில். ரிக் வேதத்தில் விடியற்காலை தேவியான உஷா தேவியை பற்றி குறிப்பிடப்படுகிறது. அவள் வெறும் ஒளியை கொண்டு வருபவள் அல்ல, அவள் உணர்வை எழுப்புபவள், அஞ்ஞானத்தின் இருளை அகற்றுபவள், உண்மையின் பாதையை திறப்பவள். ரிஷிகள் அறிந்திருந்தார்கள், இது வெறும் இரவு பகல் மாற்றம் அல்ல, இது உணர்வின் ஒரு பரிமாணத்திலிருந்து மற்றொரு பரிமாணத்திற்கான மாற்றத்தின் தருணம். இந்த ரகசியம் அதிக முறையாக பாதுகாக்கப்பட்டது ஆயுர்வேதம் என்ற மகத்தான அறிவியலில். ஆயுர்வேதம் வெறும் மருத்துவ முறை அல்ல, அது வாழ்க்கையை வாழும் அறிவியல். அது முழு நாளையும் 3 தோஷங்களாக பிரிக்கிறது: வாதம், பித்தம், கபம். சூரிய உதயத்திற்கு சுமார் 96 நிமிடங்களுக்கு முன், 2 முகூர்த்தங்களுக்கு முன் இந்த நேரம் வாத தோஷத்தின் ஆட்சியில் இருக்கும். வாதம் என்பது ஆகாசமும் காற்றும் சேர்ந்த சக்தி, இயக்கம், படைப்பாற்றல், விரிவாக்கம். இந்த வாத சக்தி உச்சத்தில் இருக்கும் நேரத்தில் நீங்க விழித்தால் உங்க மனமும் உடலும் அதே குணங்களை ஏற்கும். உங்க சிந்தனையில் தெளிவும் படைப்பாற்றலோட்டமும் வரும். உடலில் பிராணசக்தி எந்த தடையும் இல்லாமல் பாயும். ரிஷிகள் இந்த பிரபஞ்ச இசைவை புரிந்திருந்தார்கள். இயற்கைக்கு எதிராக நீந்துவதற்கு பதிலாக அதன் அலைகளில் சவாரி செய்தால் உணர்வின் சிகரத்தை எளிதாக அடையலாம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். தர்ம சாஸ்திரங்களில் இன்னும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது: பிரம்ம முகூர்த்தே நித்ரா சா புண்ணியக்ஷய காரிணி. அதாவது, பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குவது உங்கள் ஆன்மீக புண்ணிய சக்தியை குறைக்கும். இது பயமுறுத்துவதற்காக அல்ல, இது ஒரு ஆன்மீக சுட்டிக்காட்டல். புண்ணியம் என்பது நல்ல செயல்கள் மட்டுமல்ல, அது சாதனையால் சேர்க்கப்படும் ஆன்மீக சக்தி. இந்த நேரத்தில் தூங்குவது பிரபஞ்சத்திலிருந்து அந்த சக்தியை பெறும் வாய்ப்பை இழப்பதாகும். அதனால்தான் இதற்கு பிரம்ம முகூர்த்தம் என்று பெயர். பிரம்மம் என்றால் பரம உணர்வு, முகூர்த்தம் என்றால் காலத்தின் ஒரு அலகு. இந்த நேரம் சுய உணர்வுக்கும் தியானத்திற்கும் பிரம்மத்திற்கே அர்ப்பணிக்கப்பட்ட நேரம். இந்த காலத்தில் சத்வகுணம், தூய்மை, அமைதி, ஞானம் உச்சத்தில் இருக்கும். வளிமண்டலத்தில் ஒரு தெய்வீக அமைதி இருக்கும். பின்னர் உலகின் சத்தம் தொடங்கிய பின் அது அரிதாக ரகரும். ரிஷிகளுக்கு இது ஒரு விதி அல்ல, இது பிரபஞ்சத்துடன் ஒரு சந்திப்பு, ஒரு காஸ்மிக் அப்பாயின்மெண்ட். அவர்கள் இதை அதிகாலை எழுதல் என்று நினைக்கவில்லை, பிரபஞ்ச கடிகாரத்துடன் சரியான நேரத்தில் விழித்தல் என்று நினைத்தார்கள். ஆனா இந்த பண்டைய அதிசயத்தின் பின்னால் அறிவியல் என்ன சொல்கிறது? இந்த நேரத்தில் நமது உடல், மூளை, சக்தி அமைப்புகளில் என்ன நடக்கிறது? இப்போ இந்த ரகசியத்தின் அடுத்த அடுக்கை உழைப்போம். நமது உடலுக்குள் ஒரு உயிரியல் கடிகாரம் இருக்கிறது. அதையே அறிவியல் சிர்கேடியன் ரிதம் என்று அழைக்கிறது. இது நமது தனிப்பட்ட பிரபஞ்ச கடிகாரம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சூரியன் நந்திரன் இசையுடன் தன்னை ஒத்திசைத்து கொண்டே வந்தது. இதை ஒரு இசைக்குழுவின் கண்டக்டர் என்று நினையுங்கள்.
நீங்க பிரம்ம முகூர்த்தத்தில் விழித்தால் இந்த கண்டக்டர் உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் ஹார்மோன்களுக்கும் ஒரே இசையில் செயல்பட சொல்கிறது. இசை அமைதி, ஒத்திசைவாக இருக்கும். ஆனா ஒரு அலாரம் திடீரென உங்களை எழுப்பினால் அது எல்லா வாத்தியங்களும் தாளமின்றி ஒரே நேரத்தில் ஒலிப்பது போல. அதன் விளைவு சத்தம், மன அழுத்தம், குழப்பம். இந்த இசைக்குழுவின் முக்கிய இசை ஹார்மோன்கள். முதலாவது மெலட்டோனின். மெலட்டோனின் தூக்க ஹார்மோன். விடியற்கு முன் இதன் அளவு இயல்பாகவே குறையும். பீனியல் கிரந்தி ஆன்மீக மரபுகளில் 3ஆம் கண் எனப்படும் தன் பணியை முடித்திருக்கும். இந்த நேரத்தில் விழிப்பது மிகவும் இயல்பானது. தாமதமாக விழித்தால் மெலட்டோனின் தாக்கம் மீதம் இருக்கும். அது நாள் முழுவதும் சோர்வை தரும். இரண்டாவது கார்டிசோல். இதனை ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்று சொல்வார்கள். ஆனா இது விழிப்பின் ஹார்மோனும் கூட. ஆரோக்கியமான உடலில் விழிப்பதற்கு முன் இதன் அளவு மெதுவாக உயரும். பிரம்ம முகூர்த்தத்தில் விழித்தல் இந்த இயற்கை உயர்வுடன் ஒத்திசைகிறது. அலாரமா? அது திடீர் அதிர்ச்சி. மூன்றாவது அசிடைல்கோலின். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் விடியற்காலையில் மிக செயல்படிதாகும். கற்றல், நினைவு, படைப்பாற்றல் சிந்தனை இதன் பணிகள். இந்த நேரத்தில் விழிப்பது மனதின் மண் ஈரமாக மென்மையாக இருப்பது போல. இந்த ஹார்மோன் சமநிலை நமது மூச்சையும் பிராணசக்தியையும் நேரடியாக பாதிக்கிறது. இந்த நேரத்தில் மூச்சு இயல்பாகவே அமைதியாக, ஆழமாக, ஒத்திசைவாக இருக்கும். ஸ்வரயோகத்தின்படி பிரம்ம முகூர்த்தத்தில் இரு நாசிகளிலும் மூச்சு சமமாக ஓடும். இதனால் சுஷும்னா நாடி செயல்பட தொடங்குகிறது. இது தியானத்திற்கான சிறந்த நிலை. ஒரு சாதாரண சாலை திடீரென சூப்பர் எக்ஸ்பிரஸ்வேயாக திறப்பது போல. இது ஒரே விஷயமல்ல, இது ஒரு தெய்வீக சங்கமம். உடல் ரீபூட் ஆகிறது. மனம் அமைதியாக ஏற்றுக்கொள்ளும் நிலையில் சக்தி கதவுகள் திறந்திருக்கின்றன. இது வெளி உலகம் விழிப்பதற்கு முன் உள்ளார்ந்த பிரபஞ்சத்தை எழுப்பும் அழைப்பு. வெளி சூழ்நிலையில் என்ன விசேஷம்? அறிவியல் சொல்கிறது, இந்த நேரத்தில் நாசென்ட் ஆக்சிஜன் அதிகம் இருக்கும். இதுவே உடல் முழுவதும் அசாதாரண ஆக்சிஜனேஷனை தருகிறது. இதுவே ரிஷிகள் உணர்ந்த பிராணன். மேலும் நெகட்டிவ் அயான்கள் இந்த நேரத்தில் அதிகம். மனநிலை, தெளிவு, அமைதி. அதிகாலை ஒலி பாசு, மின்காந்த பாசு கிட்டத்தட்ட இல்லை. உங்க மன ரேடியோக்கு பிரபஞ்ச சிக்னல் தெளிவாக கிடைக்கும். ஒரு முக்கிய விஷயம், பிரம்ம முகூர்த்தம் ஸ்டாண்டர்ட் 4 மணி அல்ல. இது லோக்கல் சூரிய உதயத்திற்கு 96 நிமிடங்களுக்கு முன். இது ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு இடம், ஒவ்வொரு பருவத்திலும் மாறும். இது விதி அல்ல, இது ஒரு கொள்கை. இப்போது கேள்வி, நவீன வாழ்க்கையில் இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது? முதல் விதி, உங்களுடன் சண்டையிடாதீர்கள். உங்களை புரிந்து கொள்ளுங்கள். மெதுவாக ஆரம்பியுங்கள். 15 நிமிட விதி. இரவு தயாரிப்பு. லேசான உணவு, தெளிவான சங்கல்பம். விழித்த பின் கிருதஜ்ஞதல், வெந்நீர், இயற்கையுடன் இணைவு. உங்க சாதனை மௌனம், சிந்தனை, பிராணாயாமம், தியானம். இது ஒரு வேலை அல்ல, இது ஆத்ம அன்பு. நாம என்ன கற்றோம்? பிரம்ம முகூர்த்தம் தூக்கத்தை இழப்பதல்ல, வாழ்க்கையை விரிவாக்குவது. இது உங்கள் நாளை வடிவமைக்கும் சிற்பியின் நேரம். சூரியன் அனைவருக்கும் உதயமாகும். ஆனால் அதை உதயமாக பார்க்க விழிக்கும் நபர்களுக்கு அது ஒளியுடன் என்லைட்டன்மெண்ட்டை கொண்டு வருகிறது. இந்த பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் பியாண்ட் த யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.